Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 5.4 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1 ட்ரீட் பண்ணுறேன். Find the coordinates of the point which divides the line segment joining the points A 4, -3 and B 9, 7 in the ratio 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A 4, -3 மற்றும் B 9, 7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை 3:2 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து செக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அதில் வந்து P இன்ட்டு M இன்ட்டு x2 ப்ளஸ் N x1 டிவைடட் பை M ப்ளஸ் N M y2 plus N y1 divided by M plus N equal to P of xy அப்படிங்கிறது தான். ஸோ அது எப்படி இருக்கும்? M is to Nங்கிறது x1 x2 x3 and P of xy அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இது மனப்பாட படிக்கணும். இந்த ஃபார்முலா தான் வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி அது ரெண்டே ஜாயின் பண்ணுறது இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் இது வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. இதுதான் நான் ஃபைண்ட் பண்ணணும். இது எந்த ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கு? 3:2ங்கிற ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கு. ஸோ 3, 2ன்னு நம்ம போட்டுட்டோம். ஸோ பை செக்ஷன் ஃபார்முலா இதில் வந்து வேல்யூஸை வந்து இதில் அப்ளை பண்ணுறோம் ஃபார்முலாவில். ஸோ எம் என்ன? இது எம், இது என். ஸோ எம் என்ன? 3 x2 ப்ளஸ்ஸு nx1 தானே, இதுதானே ஃபார்முலா. ஸோ x1 x2 y1 y2னா x2னா 9, சாரி x1 y1 x2 y2. அப்போது x2ங்கிறது என்ன? 9. ஸோ 9 + 2 × 4 டிவைடட் பை 3 + 2. 3 × 7 + 2 × -3 3 + 2. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 9 × 3 27, 2 × 4 8 டிவைடட் பை 5. இது 21 - 6 மைனஸ் இருக்குது. ஸோ 2 × 3 6 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -6 டிவைடட் பை 5. ஸோ இதுனா 35 டிவைடட் பை 5, 6 போச்சுன்னா 15 டிவைடட் பை 5. இது ரெண்டே கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 7, 3ன்னு கிடைக்கிது. இதுதான் வந்து நமக்கு தேவையான மிட் பாயிண்ட் XY. ஸோ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. In what ratio does the point P 2, -5 divide the line segment joining A வந்து -3, 5 and B வந்து 4, -9. அதில் வந்து மிட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? இதில் வந்து மிட் பாயிண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. M N என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A வந்து -3, 5 மற்றும் B வந்து 4, -9 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை புள்ளி P வந்து 2, -5 என விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான இதுதான் டயக்ராம் தான் இது. பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி ரெண்டே ஜாயின் பண்ணுது. ஸோ மிட் பாயிண்ட் வந்து இதோட வேல்யூ வந்து 2, -5. ஸோ எந்த ரேஷியோவில் பிரிக்குது எம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பை செக்ஷன் ஃபார்முலா இதை ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ XY என்ன? 2, -5 மிட் பாயிண்ட் இந்த வேல்யூ 2, -5 ஈக்குவல் டு M4 + N - 3 M + N. ஸோ M -9 MN5 M + N. ஸோ இது பிரிக்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இதுக்கு ஈக்குவல், செகண்ட் வேல்யூ இதுக்கு ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுலேயே எம் என்ன நம்ம ஃபைன் பண்ண முடியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் நான் எடுத்து ஃபைன் பண்ண போகிறேன். செகண்ட் எடுத்து ஃபைன் பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ 2 = M4 + N - 3 டிவைடட் பை M4. இது எதுக்கு ஈக்குவல்? 2க்கு ஈக்குவல். ஸோ 2னா 4M உள்ள கொண்டு முடியும். 4M - 3N டிவைடட் பை M + N. இது இந்த பக்கம் போச்சுன்னா 2 × M + N ஈக்குவல் டு 4M - 3N வருமா? ஸோ 2M + 2N ஈக்குவல் டு 4M - 3N. ஸோ 2N N எல்லாம் ஒரு சைடு M எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ 2N + 3N ஈக்குவல் டு 4M - 2M. ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணால் 2M கிடைக்கும். இங்கே 5N கிடைக்கும். ஸோ 5 டிவைடட் பை இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு, இது NM எல்லாம் ஒரு சைடு நான் கொடுப்பேன். அப்படி பார்த்தா 5 டிவைடட் பை 2ன்னு வரும். இங்கே வந்து M டிவைடட் பை Nன்னு வரும். ஸோ அப்படி பார்த்தா என்ன? M வேல்யூ 5, N வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ M is to N என்ன? 5:2. இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 3. A வந்து 1, 2 மற்றும் B வந்து 6, 7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டில் AP = 2 / 5 AB என்றவாறு அமையும்
புள்ளி Pயின் ஆயத்தொலைவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ point P on the line segment joining A 1, 2 and B 6, 7 in such a way that AP equal to 2 divided by 5 into AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட்டு, இது மிட் பாயிண்ட்டு P சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ AP equal to 2 divided by 5 into ABன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி வந்து இந்த பக்கம் இருக்கிறத வந்து இந்த பக்கம்னா இன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனாக மாறும். ஸோ ஏபி டிவைடட் பை ஏபின்னு கிடைக்கும். ஸோ 2 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏபி அப்படிங்கிறது இந்த மொத்த லைனு, இதோட வேல்யூ என்ன 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி என்ன, ஏபி இது வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இது மட்டும் என்னன்னு தெரியும். அப்போ மொத்தத்துலேருந்து இது மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஸோ 5 minus 2 equal to 3. இதுதான் இந்த சைடோட வேல்யூ. ஸோ 2:3 என்னோட வேல்யூ வந்து 3ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா எப்படி இந்த 3 ஃபைன் பண்ணேன்னு? புரிஞ்சுதா? ஸோ இப்போ எனக்கு பாயிண்ட்ஸும் தெரியும், இதுவும் தெரியும். ஸோ நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா? ஸோ Pxy equal to m into x2 plus n into x1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n சொல்லிட்டாங்க. ஸோ m/n வந்து 2:3, a b வேல்யூ தெரியும். ஸோ எனக்கு p தான் நான் என்னன்னு ஃபைன் பண்ணணும், p பாயிண்ட்டு. ஸோ p equal to இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 6 plus 3 into 1 divided by 2 plus 3, 2 into 7 plus 3 into 2 divided by 2 plus 3. So 6 into 2 12, 3 into 1 3, 7 into 2 14, 3 into 2 6, 2 plus 3 5 போட்டாச்சா? ஸோ 15 divided by 5, 6 20 divided by 5. இதை கேன்சல் பண்ணால் 4, இங்கே 3 கிடைக்கும். ஸோ P equal to 3, 4. ஸோ சென்டர் பாயிண்ட் என்ன 3, 4ன்னு எனக்கு கிடச்சிச்சு. இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டிரான்செக்ஷன் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் A வந்து -5, 3 அண்ட் B வந்து 4, -3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A -5, 6 மற்றும் B 4, -3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 3 சம பாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 சம பாகங்களாக பிரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 2 மிட் பாயிண்ட் 2 வரணும். அப்போ தான் இது 1 2 3ன்னு கிடைக்கும். ஸோ அதுபடி எடுத்துக்கிறோம். ஸோ A இது B இந்த 2 பாயிண்ட்டே எனக்கு எதில் இதை வந்து 3ஆக பிரிக்குது. ஸோ PQ. ஸோ m/n m/nனா 1:2ங்கிற ரேஷியோவில் இது பிரிக்கும். இது 1 இது 2, இதுக்கு வந்து இது 1, இங்கே வந்து இங்கே 1 இருக்குது இங்கே 1 இருக்குது. ஸோ 2 பாயிண்ட்டா? ஸோ இது. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு இங்கே 1 இருக்குது இங்கே 1 இருக்குது. ஸோ 2, இங்கே என்ன இருக்குது n 1 தான் இருக்குது. ஸோ 1 2:1. ஸோ இந்த Q m/1, இந்த Pக்கு வந்து m/n வந்து 1:2. எப்படின்னு நான் சொன்னேன்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ செக்ஷன் ஃபார்முலாவில் போடுறோம். Pxy m into x2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n கிடச்சிச்சா? ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த m/n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 into 4 plus 2 into -5 1 plus 2, 1 -3 plus 2 into 6 1 plus 2வா? ஸோ 1 into 4 4, 2 into 5 -10, -3 6 into 2 12, 3 3. ஸோ -6 divided by 3 9 3. சிம்பிளிஃபை பண்ணால் -2, 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ Q 2:1 A வேல்யூ அண்ட் B வேல்யூ 4, -3 எடுத்துட்டேன். இதையே வந்து செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த வேல்யூஸை. ஸோ என்ன கிடைக்கும்? 2 into 4 plus 1 into -5 divided by 2 plus 1 3. ஸோ 2 into -3னா -6 6. ஸோ இது கேன்சல்னா 0 0 3வா? டிவைட் பண்ணால் 0 தான் வரும். இதுனா 1 1, 0. ஸோ P வேல்யூ வந்து -2, 3, Q வேல்யூ வந்து 1, 0ன்னு கிடச்சிச்சு. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 5. A வந்து 6, 3 மற்றும் B -1, -4 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டானது AB என்ற நீளத்தில் பாதி அளவினை இரு முனைகளிலும் இணைத்து இருமடங்காக ஆக்கப்படுகிறது எனில் புதிய முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கொஸ்டினை நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் A 6,3 and B -1, -4 is doubled in the length by adding half of AB plus 0 each end. Find the coordinates of the new end points அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ A இருக்குது, B இருக்குது, அதோட வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதுதான் மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த வந்து டபுள் ஆக்குறாங்க. ஏபியின் நீளத்தில் பாதி அளவினை இரு முனைகளில் இதோட பாதி லென்த்தை இதோட 2 முனையிலையும் ஜாயின் பண்ணுறாங்க. இணைத்து இருமடங்காக இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே டபுள் ஆக்கப்படுகிறது. புதிய முனைகளின் ஆயத்தொலைவுக்கான அப்போ இதை வந்து பாதி வந்து இங்கேயும் இங்கேயும் ஜாயின் பண்ணுறாங்களா, அப்போ இங்கே ஒரு புள்ளி வரும், இங்கே ஒரு புள்ளி வரும், நியூ பாயிண்ட்ஸ். ஸோ இது டிசின்னு போயிருக்கு. இந்த 2 நியூ பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாமா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு வேல்யூ தெரியும், ஏபிக்கு வேல்யூ தெரியும். ஸோ வேல்யூவை நான் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 6 - 1 டிவைடட் பை 2, 3 - 4 டிவைடட் பை 2. ஸோ 6 - 1 5/2, இங்கே வந்து -1/2. ஸோ மிட் பாயிண்ட் இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் டிஎம் அப்படின்னா ஏ வந்து எனக்கு 6,3 தெரியும், டி வேல்யூ வந்து x4 y4. ஸோ மிட் பாயிண்ட் வேல்யூ 5 டிவைடட் பை 4 1/2ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டிஎம்மை பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட் என்ன? ஏ தான் மிட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து மிட் பாயிண்ட், இதை ரெண்டை வச்சு இந்த மிட் பாயிண்ட் வேல்யூ எம் கண்டுபிடிச்சிட்டோமா, அதுக்கு அந்த வேல்யூ வந்து செகண்ட் மிட் பாயிண்ட்டு ஏ, இதை இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டி எனக்கு தெரியாது, மிட் பாயிண்ட் எம் வேல்யூ வந்து இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ. அப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து ஏ வேல்யூ என்னன்னு தெரியும், அதுதான். ஸோ ஏ வந்து 6,3 ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x4 எனக்கு தெரியாது, ப்ளஸ் 5/2 டிவைடட் பை 2, y4 -1/2 டிவைடட் பை 2. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒனுக்கு இதுக்கு ஈக்குவல், இது வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ 6 = x4 + 5/2 டிவைடட் பை 2, x4 = 5/2ன்னு வருமா? ஸோ 6 × 2, இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனில் இருக்க மல்டிப்ளிகேஷனா, 6 × 2 12. அப்போ இந்த 5x4 ப்ளஸ் 5/2வா, ப்ளஸ் x4 இந்த பக்கம் வச்சுன்னா இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வச்சுன்னா -5/2ன்னு வருமா? ஸோ அதுதான். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 × 2 24. ஸோ டிவைடட் பை 2 -5/2. ஸோ 2 வந்து காமன் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் டைம் மட்டும் எடுத்துக்கிறோம். x4. ஸோ இதை 2 மைனஸ் பண்ணால் 19 டிவைடட் பை 2 தான் x4ஓட வேல்யூ. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எடுத்து இது பண்ணுறோம். ஸோ 3 × y4 -1/2 டிவைடட் பை 2. ஸோ y4னா இந்த டிவிஷனில் இருக்கிற மல்டிப்ளிகேஷனா, 3 × 2 6, y4 -1/2வா. ஸோ 2னா 6 ப்ளஸ் மைனஸில் இருக்க இந்த ப்ளஸ் 1/2 y4. ஸோ 12 + 1 டிவைடட் பை 2, y4னா 12 + 1 13 டிவைடட் பை 2. இதுதான் y4ஓட வேல்யூ. ஸோ டி வந்து x4 y4ஓட வேல்யூ வந்து 19 டிவைடட் பை 2, 13 டிவைடட் பை 2. ஒரு பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் எம்சி இஸ் பி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் எம்சி. ஸோ எம்சி வேணும்னா இந்த எனக்கு மிட் பாயிண்ட் வேல்யூ தெரியும், சியூ வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன், எனக்கு பி வேல்யூ தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எம் வேல்யூ இது, சி வேல்யூ இது. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ -1, -4 5/2 + x3 டிவைடட் பை 2 -1/2 + y3 டிவைடட் பை 2. இந்த வேல்யூ ஃபுல்லாக -1க்கு ஈக்குவல், இந்த வேல்யூ ஃபுல்லாக -4க்கு ஈக்குவல். ஸோ -1 = 5/2 + x3 டிவைடட் பை 2, -4 = -1/2 + x3 டிவைடட் பை 2. -1 × 2 டிவிஷனில் இருக்க இந்த மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ மட்டும் -2. ஸோ 5/2 + x3. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸில் ஆகும். ஸோ -2 -5/2 = 3. இதை கேன்சல் பண்ணால் -4 -5 டிவைடட் பை 2 -9/2. இது வந்து x3 வேல்யூ. அதே மாதிரி 4 × 2 8,
இதில் இருக்கிற மைனஸில் இருக்க இந்த பக்கம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 1/3. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் -16 + 1 / 2 -15 / 2. இது y3 வேல்யூ. ஸோ cx3 y3 வந்து -9/2 -15 / 2. ஸோ cu du நம்ம செப்பரேட்டாக எடுத்துரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? நமக்கு தேவையான cu du நம்ம பாயிண்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். Question number 6. Using section formulas show that the points A 7 - 5, B 9, -3 and C 13, 1 are collinear அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் அமையுமான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுற பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி புள்ளிகள் A 7, -5, B 9, -3 மற்றும் 13, 1 ஆகியவை ஒரே கோட்டில் அமையுமா என நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். இதுதான் ஒரு பாயிண்ட் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இல்லை, இதெல்லாம் ஒரே லைனில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏபி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், ஏபி எடுத்துக்கிறோம். ஸோ ஏபி எடுத்துட்டோம்னா அதோட பாயிண்ட் வேல்யூ எனக்கு தெரியும் 7 - 5 9, -3. ஸோ இந்த வேல்யூஸை இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? √9 - 7 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 மைனஸ் ப்ராக்கெட்டில் -5 தி ஹோல் ஸ்கொயர்டு. 9 - 7 2 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 தி ஹோல் ஸ்கொயர். இது -3 + 5னா +2. ஸோ 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4, இந்த 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் இங்கே ஒரு 2 ஸ்கொயர் 4. ஸோ 4 + 4 8 √8. இது எப்படி பிரிக்கலாம்? 4 × 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ இது வந்து ரூட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன 2ன்னு வரும். ஸோ இங்கே வந்து ரூட் இருக்கும். இது எப்படி எழுதலான்னா √2 × 2 × 2ன்னு வருமா? ஸோ இந்த ரெண்டு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு வெளியில் வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு ரூட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 2√2. நெக்ஸ்ட்டு பிசி, டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற 13 - 9 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 - -3 தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு 1 + 1 4 ஸ்கொயர்டு. இங்கே வந்து 13ல் 9 போச்சுன்னா 4 ஸ்கொயர், அதே தான். ஸோ 4 ஸ்கொயர்னா 16 + 16 32 √32. பிசி வந்து 4√2 அப்படின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்கிறோம். சிஇயோட பாயிண்ட் சிஇ ஏவோட வேல்யூவை நம்ம வந்து டியில் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7 - 13 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -5 - 1 தி ஹோல் ஸ்கொயர் -6 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -6 தி ஹோல் ஸ்கொயர்டா. 6 ஸ்கொயர்னா 36 + 36 √72. √36 × 2 6√2ன்னு வருமா? ஏபி = 2√2, பிசி = 4√2, சிஏ = 6√2. ஸோ இதெல்லாம் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஏதாச்சும் 2 பாயிண்ட் ஆட் பண்ணால் 3rd பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஏபி + பிசி = சிஏ அப்படிங்கிறத ஒரு நேர்கோட்டில் அந்த புள்ளிகள் அமைதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2√2 + 4√2 வந்து என்ன? 2 4 6 6√2 கிடைக்குமா? ஸோ அது வந்து எதுக்கு 3rd பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா? therefore ABC are collinear. அப்போ ஒரே லைனில் அமைதுங்கிறத நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. கோட்டுத்துண்டு ஏபி ஆனது முனை பியிலிருந்து சிக்கும் அதன் நீளம் 25% அதிகரிக்குமாறு நீட்டப்படுகின்றது. புள்ளிகள் ஏ மற்றும் பி ஆகியன ஆயத்தொலைவுகள் முறையே -2, -3 மற்றும் 2, 1 எனில் சியின் ஆயத்தொலைவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுற a line segment AB is increased along its length by 25% by producing it to C on the side of B. If A and B have the coordinates -2, -3 and 2, 1 respectively, then find the coordinates of C ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிங்கிற 2 பாயிண்ட்டுக்கு வேல்யூஸ் தெரியும். இதை வந்து இதுதான் வந்து இதில் ஒரு பங்கு 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுதான் பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் சியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போது இது ஏலிருந்து பி வந்து 100%, 100ல் 25% தான் லென்த்து தான் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 100%னா இங்கே இதுக்கு இடையில 4 25 இருக்குமா? அப்போ தானே 100. ஸோ 1 2 3 4 4 25 சேர்ந்தது தான் ஒரு 100. ஸோ அப்படி பார்த்தா
இங்கே பிக்கு வந்து என்ன இருக்குது, மிட் பாயிண்ட் வந்து என்ன 1 2 3, இதுக்கு இங்கே இடத்துல தான் 3 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே தான் மிட் பாயிண்ட் இது பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு பங்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது n பொறுத்தளவுக்கு இங்கே என்ன இருக்குது, 1 2 3 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 3:1 அப்படிங்கிறது தான் இதோட ரேஷியோ. 3:1 அப்படிங்கிறத இதோட ரேஷியோ. ஸோ நமக்கு ரேஷியோ தெரிஞ்சிச்சு, 2 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ செக்ஷன் ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செக்ஷன் ஃபார்முலா என்ன, P of xy equal to mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. இதுதான் வந்து செக்ஷன் ஃபார்முலா. இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a வேல்யூ 3, b வேல்யூ 3, m/n என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், 3 into 2 plus 1 into minus 2 divided by 3 plus 1. 3 into 1 plus 1 into minus 3 divided by 3 plus 1. So 6 minus 2 divided by 4, 3 minus 3 divided by 4. 6 minus 2 no 4 divided by 4, 0 divided by 4. இது 0 divided by 4 na, so 0 divided by 4 cancel பண்ணா 0 தான் வரும். So 4 by 4 na 1. So 1, 0 அப்படிங்கிறதா P value. ஸோ இப்போ இதை வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இஸ் பி வந்து 2, 1. ஸோ பி வேல்யூ 1, 0 தெரியும். சி வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பிசி ஈக்குவல் டு x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. அதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ 2, 1 பிசி வேல்யூ, 1 + x டிவைடட் பை 2, 0 + y டிவைடட் பை 2. ஸோ இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த ஹோல் வேல்யூ 1க்கு ஈக்குவல். ஸோ அதுதான் பண்ணுறோம். ஸோ 2 ஈக்குவல் டு 1 + x டிவைடட் பை 2னா டிவிஷனில் இருக்கிறது இந்த பொசிஷனாக மல்டிபிகேஷனாக மாறும். 2 × 2 4. ஸோ ஈக்குவல் டு 1 + x. 2 × 2 4, ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் மைனஸ் 1. இப்போ 3, x ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிச்சு. 1 ஈக்குவல் டு y பை 2. ஸோ இந்த பொசிஷனாக 1 × 2 ஈக்குவல் டு y, y ஈக்குவல் டு 2. ஸோ c ஈக்குவல் டு 3, 2ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சியோட பாயிண்ட்டு என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இப்போது எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதுக்கான சொல்யூஷன் இதுதான் இதில் மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இதுதான். அதுக்கான சொல்யூஷன் இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். சிக்ஸ்த்து கொஸ்டின், சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். செவன்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. அதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.